ஐயோ இந்த சொத்து தகராறுல கடவுளே எங்க தாத்தா பண்ணிட்டு போன வேலை இருக்குது பாரு இது. யாருக்கும் இல்லாம பண்ணிட்டு போயிட்டாப்புல. இப்போ வந்து ஒரே தொல்லையாகுது. முதல்ல நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். சொத்து பிரிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு. சொத்து பிரச்சனைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுமா. அப்ப அதனால வந்து அவங்க பசங்க எங்க பசங்க என்ன கேஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்காதுல்ல. சின்ன பசங்க சைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா பிரிச்சுக்கிறது பார்ட்டிஷன் டீடு, பாகப்பிரிவினை பத்திரம். ஒத்து போகாம கோர்ட்டுக்கு போற மாதிரி இருந்தா பார்ட்டிஷன் சூட். சரிங்களா? அப்படி இல்ல 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் வித்தலாம், நம்ம சொந்தத்திலே வித்துறானா ரிலீஸ் டீடு. ஓகே. இப்ப என்ன பிரச்சனைனா தாத்தா சொத்துனா அது. சரி, தாத்தா சொத்து. நான் எங்க அப்பா, சித்தப்பா, பெரியப்பா இந்த மாதிரி மொத்தம் 5 பேர் இருக்காங்க. சரி, நான் 5 பேர் வந்து இப்போ வந்து சொத்து பிரிக்கணும். அது பிரிக்கிறதா விக்கிறதா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. யாரும் எந்த முடிவுக்கும் வரல. 2 பேர் வந்து கொஞ்சம் செட்டில் ஆயிட்டாங்க. வெளியூர்ல போயிட்டு நல்லா வீடுகள்லாம் வாங்கி நல்லா இருக்கிறாங்க. மிச்சம் 3 பேர் தான் இங்க இருக்கிறோம். ஆனா பேர் வந்து எல்லாருமே பொதுவா தான் இருக்குது. இப்போ நாங்க என்ன பண்றது? இது நீ இன்னும் பேப்பர்லாம் வச்சிருக்க, என்னது? பின்ன என்ன பண்ண சொல்றீங்க? அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தான் போயிட்டேன். சொத்து பிரிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு. சொத்து பிரச்சனைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுமா. அதாவது சொத்து பிரச்சனை, அதாவது ஒரு வீட்டு தகராறு, அதாவது ஹவுஸ் ஓனருக்கும் டெனண்ட்டுக்கும் நடுவில் நடக்கிற தகராறு, காசுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்க கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸே இருக்குமா. நான் எங்கதான் போய் கம்ப்ளைண்ட் பண்றது? அதாவது இது வந்து சிவில் வழக்கு சம்பந்தப்பட்ட கேஸ். உங்க பிரச்சனை என்னன்னா வீட்டுல வந்து பாகத்துல பிரச்சனை. உங்களுக்கு 5 பேருக்கு தாத்தாவோட சொத்து யாரும் ஒத்து வர மாட்டாங்க பிரிக்கிறதுக்கு, அப்படிதானே சொல்றீங்க? ஆமா ஆமா. அப்படி இருக்கும்போது நீங்க எத்தனாவது பையன் அதுல? எங்க அப்பா. உங்க அப்பா எத்தனாவது பையன்? அவர் 2வது. அவங்க நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க அந்த வீட்டுல? மொத்தம் வந்து அவங்க வந்து மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க மட்டும் இறந்துட்டாங்க. ஓகேங்களா? இப்ப மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அந்த இறந்து போனவங்களுக்கு பசங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காரு. இதுதான் விஷயம். இறந்து போறவங்களுக்கு அதாவது உங்க சித்தப்பா இறந்துட்டாரு, அவங்களோட வாரிசு சான்றிதழ், டெத் சர்டிபிகேட் எல்லாமே வச்சுக்கிட்டு எல்லா ஆவணங்களை வச்சு சட்டப்படி நீங்க எல்லாரும் ஒத்துழைச்சு போனதா இருந்தா பார்ட்டிஷன் டீடு பண்ணிக்கலாம். பார்ட்டிஷன் டீட் செய்யலாம். டீட்னா ஒத்துழைச்சு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ் மூலியமா யார் யாருக்கு எந்தெந்த பாகம்ன்றது பிரிச்சுக்கிறது. ஒத்து போய் பிரிச்சுக்கிறது. ஒத்து போகாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும்னா யாரெல்லாம் ஒத்து போறீங்களோ அவங்க எல்லாம் மனுதாரராகவும், யார் ஒத்து போலியோ அவங்க எதிர் மனுதாரராகவும் சேர்த்து கோர்ட்ல சிவில் வழக்கு போடணும். அதாவது பாகப்பிரிவினை வழக்குன்னு சொல்லுவாங்க. இத இங்கிலீஷ்ல சொல்ல போனா பார்ட்டிஷன் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது பங்குக்கு வந்து சில பேர் பிரிக்கிறதுக்கு வராங்க, சில பேர் வரல. அப்படின்ற பட்சத்துல எந்த பங்கு யாருக்கு எங்க வரும்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சோ அதை வச்சுட்டு காலத்துக்கும் பிரச்சனை தான். அதனாலட்டு கோர்ட்ல வந்து இதுக்குன்னு ஒரு வழக்கு இருக்கு. அதுதான் பார்ட்டிஷன் சூட். நீங்க போயிட்டு வழக்கு போட்டீங்கன்னா எதிர் மனுதாரர்களுக்கு எல்லாருக்குமே வந்து சம்மன் அமைச்சு விசாரணை பண்ணி யாருக்கு எந்த பாகம்னு சொல்லிட்டு அட்வொகேட் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணி, அதான் அட்வொகேட் கமிஷனர் யாருன்னு தெரிஞ்சுங்க. அதாவது ஒரு வழக்கறிஞரை வந்து அந்த இதுவை ஆய்வு பண்ணி, அந்த இடத்த ஆய்வு பண்ணி எவ்வளவு சதுரடி இருக்கு என்னதுன்னு ஒரு சர்வேயரு வழக்கறிஞர் 2 பேரும் வச்சு அது எல்லாத்தையும் பார்த்து ஆய்வு பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வந்து கோர்ட்ல தாக்கல் பண்ணுவாங்க. அதாவது இவ்வளவு இந்த இடத்த வந்து இந்த சுற்றளவு இவ்வளவு இருக்கு, இதை எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ண, அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணா கோர்ட் வந்து யாருக்கு எந்த பங்கு அப்படின்றது பிரிச்சு கொடுக்கும். அந்த அட்வொகேட் கமிஷனரையும் கோர்ட்டு தான் நியமிக்கும். நீங்களா நினைச்சு பண்ண முடியாது. அவங்களுக்கு சாதகமா பண்ணுவாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு நான் ஃப்ரெண்ட் எதிர்பார்க்கறேன். நான் தான் ரொம்ப நாளா வீட்டுல இருக்கிறேன், எங்க ஃபேமிலி தான் இருக்குது. இப்ப நான் வந்து ஃப்ரெண்ட்ல வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். எனக்கு ஃப்ரெண்ட்ல கொடுப்பாங்களா? தாராளமா. அதாவது மத்த 4 பேர் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஃப்ரண்டேஜ் வேணும் தான் ஆசைப்படுவாங்க. ஃப்ரண்டேஜ் இருக்கும்போது உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா கோர்ட்டு 300 சதுரடி உங்க பாகத்துக்கு வருதுன்னா 50 சதுரடி 40 சதுரடி வந்து குறைபாடா வந்து உங்களுக்கு சாதகமா கொடுக்கும். அதை நீங்க ஏத்துக்கணும். கோர்ட்டு சொல்றது. அப்படி ஏத்துக்க முடியாத பட்சத்துல இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ படி வந்து அவங்க 4 பேருக்கும் நீங்க பிரிச்சு கொடுக்கணும். ஒண்ணு இடத்த கம்மியா வாங்கிக்கணும், இல்ல அதுக்கு உண்டான பணத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒத்துக்கிட்டா அது ஒத்துக்கப்பட்டா இந்த மாதிரி நீங்க பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க குறைபாடாதான் நீங்க எடுத்துக்கணும். அதையும் வந்து அந்த குறைபாடு கொடுத்ததும் அவங்க வந்து அப்ஜெக்ஷன் பண்றாங்கன்னா அவங்க மேல்முறையீடு செய்வாங்க. ஜட்ஜு கொடுத்த தீர்ப்பை வந்து நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு மேல்முறையீடு போவாங்க. இன்கேஸ் யாருமே வந்து ஒத்துக்கல, எல்லாருமே எனக்கு முன்பாகம் வேணும், எனக்கு முன்பாகம் வேணும் அப்படின்னா கோர்ட்டா என்ன பண்ணும்னா 5 பங்கா பிரிக்கும். 5 பங்கா பிரிச்சு அது யாருக்கு எந்த பங்கு வருதோ அந்த பங்கு அவங்க எடுத்துக்கணும். அதுல வந்து உனக்கு ஏதாவது உடன்பாடு இருந்ததுன்னா அந்த பங்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அந்த பங்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா மேல்முறையீடு. அடுத்த கட்டமா வேற என்ன இருக்கு? இது தவிர்த்து வேற நம்மளுக்கு இருக்கு. இதுக்கு தவிர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒத்து வரீங்க அப்படின்னா
உங்களுக்குள்ள வந்து ஒரு பார்ட்டிஷன் டீடுன்னு இருக்கும், அதான் பாக பிரிவினை பத்திரம். இது எங்க பண்ணணும்னா அந்த சொத்துக்கு உண்டான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பத்திரத்தை ரெடி பண்ணி நாங்க 5 பேரும் வந்து இந்த பங்கு இவங்களுக்கு இந்த பங்கு இவங்களுக்குன்னு பிரிச்சுக்கணும், ABCDE அப்படின்னு ஷெட்யூல்ல தனித்தனியா பிரிக்கணும். பிரிச்சுட்டு இந்த பங்கு இவங்களுக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணி எத்தனை சதுரடி, அதாவது கிழக்கு பக்கமா வழக்கு பக்கமான்றதெல்லாம் அதுல மென்ஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கணும். அதுக்கு எல்லாருமே உடன்பாடா இருக்கணும். எல்லாரும் ஒத்து போனா அந்த இடத்த வந்து 5 பேருக்குமா சரிசமா குத்துருவாங்க சொல்றீங்க. இதுல 3 வழிகள் இருக்குப்பா சொல்ல போனா. ஒண்ணு இது மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒத்துப்பட்டா எல்லாம் வந்து சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் மூலமா பிரிச்சுக்கங்க. அப்படி இல்லாத பட்சத்துல 4 பேரு உங்க சொந்தத்திலேயே யாருக்காவது விக்கிற மாதிரி இருந்தா விடுதலை பத்திரம்னு 4 பேர் சேர்ந்து உங்க சித்தப்பாக்கோ பெரியப்பாக்கோ உங்க அத்தைக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு யார் வாங்குறாங்களோ இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட் யார் வாங்கணும் விருப்பப்பட்டா அப்ப நான் அவங்களுக்கு சும்மா கொடுத்துடணுமா? சும்மா இல்ல, அதுதான் அந்த விருப்பப்பட்டா வெளியாள் விக்கிறீங்கல்ல, உங்க பாகம் எவ்வளவு வருது, உங்க பாகத்துக்கான காசு வருதுல, அந்த காசை அவங்க கிட்ட வாங்கிட்டு அவங்களுக்கு விடுதலை பத்திரம். என்ன சொல்றீங்க, அந்த காசை வாங்கின்னு என்ன வெளியே போயிட சொல்றீங்க? அந்த மாதிரி 4 பேரும் காசை வாங்கி வெளியே போயிடுவாங்க, அவங்க ஒருத்தர் அனுபவிச்சுக்கலாம். அப்படிதான் கணக்கு. நீங்க வெளியாளுக்கு விக்கிறதுக்கு உங்களுக்குள்ள எங்க சித்தப்பாவே சாப்பிட்டோம் யாரோ சாப்பிட்டோம் நினைச்சீங்கன்னா நீங்க மத்த 4 பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு நீங்க வித்துடலாம். அது நீங்க உங்க லீகல் இருப்புலயே பண்றதுனால விடுதலை பத்திரம் அது பேர். அப்ப அதனால வந்து அவங்க பசங்க எங்க பசங்க கேஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லையா, ஏன்னா எல்லாம் லீகலர்ஸ் இருக்கீங்கல்ல, ஒருத்தர் மட்டும் தான் இறந்துட்டாரு, அதுல இருக்கிறவங்க அவங்க மனைவி அவங்க பசங்க எல்லாரும் கையெழுத்து போட போறாங்க, யாரையும் வந்து கிளைம் கேட்க போறாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க 5 பேர் இருக்கீங்கல்ல பங்குதாரர்கள், 5 பேருக்கு யாரெல்லாம் வாரிசுன்றத வந்து அந்த வந்து நீங்க எந்த ரிலீஸ் டீட கொடுக்குறீங்களோ அந்த ரிலீஸ் டீட்லயே அவங்க பேரை போட்டு, ஆனா அவங்க மேஜரா இருக்கும், அதாவது 18 வயசு தாண்டி இருக்கணும். அவங்க இப்ப சின்ன குழந்தைங்க எல்லாம் சைன் பண்ணணும் அவசியம் கிடையாது, சின்ன பசங்க சைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா சின்ன பசங்களுடைய அம்மா இல்ல அப்பா யாராவது ஒருத்தர வந்து கார்டியனா போட்டு அவங்க சார்பா நான் கையெழுத்து போடுறேன், அவங்களும் கையெழுத்து போடணும், அவங்க சார்பா வந்து அந்த பசங்களுக்கும் சேர்த்து இவங்க கையெழுத்து போடலாம். அப்படி ஒரு விதிமுறைகள் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்படியே இல்ல இது நம்மளுக்கு தேவையில்லடா இது தொல்லாதுக்கு சொன்னா 5 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து வெளியாளுக்கு வித்துட்டு அவங்க பாகத்தை பிரிச்சுட்டு போயிடுங்க, காசை வர்ற காசை அப்படிதான் பண்ணணும். நாங்களே பிரிச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா நாங்க எல்லாருக்கும் சேர்ந்து யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்துடணும் விக்கணும், விக்கிற மாதிரி தானே அது. ஆமா, அதாவது உங்களுக்கு அந்த வார்த்தைகள் சொல்ற பாருங்க. ஒண்ணு நீங்களா பிரிச்சுக்கிறது பார்ட்டிஷன் டீடு, பாகப்பிரிவினை பத்திரம், நீங்களா ஒட்டு போய் பிரிச்சுக்கிறது. ஒத்து போய் நீங்க வந்து ஒத்து போகாம கோர்ட்டுக்கு போற மாதிரி இருந்தா பார்ட்டிஷன் சூட், சரிங்களா? அப்படி இல்ல 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் வித்துலாம் நம்ம சொந்தத்திலே வித்துறானா ரிலீஸ் டீடு, அதாவது விடுதலை பத்திரம். என்னுடைய விடுதலை பண்றேன், அதாவது எனக்கு உண்டான ஹக்க வந்து நான் விடுதலை பண்றேன் அப்படின்றது அக்கு விடுதலை பத்திரம். அதாவது எனக்கு உண்டான பங்கு நான் விடுதலை பண்றேன், இவங்களுக்குள்ள வந்து இவங்களுக்கு விக்கிறேன் நானு அப்படின்ற மாதிரி சொல்றதுதான் அந்த அக்கு விடுதலை பத்திரம். இது எதுவுமே செட் ஆகலாம், நம்ம யாருக்கோ ஒரு தனி நபருக்கு வித்துட்டு அதுல வர காசை ஷேர் பண்ணி எடுத்துட்டு போயிடுங்க. அது தாராளமா, அதுவும் வந்து நீங்க எல்லாம் உடன்பாடா இருந்தா, இன்கேஸ் நீங்க வந்து யாருமே ஒத்துப்படல அப்படின்னா நீங்க கோர்ட்டுக்கும் போறதுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போறதுக்குலாம் எனக்கு இது கிடையாது, அப்படி உடன்பாடு இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னா உங்களுக்குள்ள பங்கு வந்து உங்களுக்கு 3 பேர், நீங்க எத்தனை பேர் ஒத்து வரீங்க மொத்தமா? 5 பேர்ல 3 பேர் ஒத்துப்பாங்க சார். சொன்னா 3 பேர், 2 பேர் மட்டும் கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி இல்ல. சரி, அப்ப என்ன பண்ணுன்னா உங்க 3 பேர் 1500 சதுரடி சொன்னீங்கல்ல, ஆமா, அந்த சொத்து 1500 சதுரடியை வந்து உங்களுக்குள்ள இருக்க 3 பங்கு, அதாவது ஒருத்தருக்கு 300 சதுரடி, 300 சதுரடினா 900 சதுரடி. இந்த 900 சதுரடியை வந்து 300 சதுரடி பாக பிரிவினை பத்திரம் படி நாங்க வந்து எங்களுக்குள்ள நாங்களே வந்து பிரியப்படாத பங்கா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 300 சதுரடி பிரியப்படாத பங்குன்ற மாதிரி அவங்க 2 பேரும் வந்து உங்களுக்கு எழுதி தரணும், நீங்க வந்து அவங்க 2 பேருக்கு எழுதி தரணும். அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து பிரிச்சு, அவங்க 2 பேரும் வெளியே போயிடுவாங்க, அவங்க 2 பேர் பங்கு அவங்களுக்கு தனியா இருக்கும், பங்கு மட்டும் நீங்க பிரிச்சுக்கலாம். ஆனா நாங்க 3 பேர் ஒன்னா இருப்போம், ஆனா நான் தனிப்பட்ட முறையில் விற்க முடியுமா? அந்த இடத்த விற்கலாம், உங்களுக்கு உண்டான பங்கு நீங்க விற்கலாம். அதாவது எப்படி விற்கணும்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு. நீங்க ஒருத்தர் வராரு, உங்களுக்கு 300 சதுரடி இருக்கு இல்லையா, அப்ப 300 சதுரடி நான் வாங்கிக்கிறப்பா, பிரிச்சப்பா அது எந்த இடத்துல பங்கு வருதோ அந்த பங்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல வந்து நீங்க வந்து எனக்கு பிரியப்படாத பங்கு 300 சதுரடி எனக்கு சார்ந்த 300 சதுரடியை வந்து நான் அவருக்கு விற்கிறேன்னு சொல்லணும். ஆனா அதுல வந்து கிழக்கு பக்கமா வடக்கு பக்கமா சொல்லக்கூடாது. பிரியப்படாத பங்கு, அதாவது 5ல் ஒரு பங்கு எனக்கு உண்டான பங்கை வந்து நான் பிரிச்சு தரேன், ஏதோ ஒரு இடத்துல ஒரு பங்கு கிடைக்கும், அந்த இடத்துக்குள்ள அவருக்கு ஒரு பங்கு கிடைக்கும். நாளைக்கு வந்து உங்களுக்குள்ள நீங்க பிரிச்சுக்கினாலோ இல்ல உங்களுக்குள்ள யாராவது வந்து கோர்ட்டுக்கு போய் அந்த சூட்டை ஃபைல் பண்ணாலோ, அதாவது கேஸை ஃபைல் பண்ணாலோ, உங்க பங்கு நீங்க அவருக்கு வித்தீங்கல்ல, உங்களுக்கு எப்படி அந்த பங்கு வந்து அலோகேட் பண்றாங்களோ அந்த மாதிரி அவருக்கு அலோகேட் பண்ணிட்டு போவோம்.
சரி சரி அதாவது அதுக்கு வாங்குறவரு எல்லா விதத்துல விருப்பப்பட்டு தான் வரணும். வரணும். நீங்களும் அது சொல்லிதான் விற்கணும். ஓகே. அதாவது அன்டிவைடட் ஷேர்னு சொல்லுவாங்க. பிரியப்படாத 5ல் 1 பாகம் எனக்கு வர வேண்டிய பாகத்தை நான் அவருக்கு விக்கிறேன். நாளைக்கு இப்ப 3 பாகம் விக்கிறாங்கன்னா அவரு வந்து வாங்குறவரு இந்த 3 பாகம் தான் எதுன்னு சொல்லி சண்டை போட முடியாது. பிரியப்படாத மீதி 2 பேர் இருக்காங்களே, உங்க அத்தையும் உங்க சித்தப்பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க கோர்ட் என்ன பண்ணும், அவங்களுக்கு முன்பாகமா கொடுக்கலாம், நடுவுல ஒரு பாகம் கொடுக்கலாம். சரி சரி 5 பாகத்துல. ஆமா. அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா நடுவுல ஒரு பாகமோ பேக் சைடுல 2 பாகமோ எடுத்துக்கணும். அதனாலதான் பிரியப்படாத சொத்துன்னு சொல்றது. அதுக்கு வந்து ஸ்டே அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த பாகத்தை வந்து விற்க விடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே வாங்கிட்டாங்கன்னா அது நீங்க பண்ண முடியாது. சரிங்க சார். அதனால நீங்க இந்த பேப்பர் எல்லாம் வச்சுன்னு ஸ்டேஷன் பக்கம் எல்லாம் போயிடாதீங்க. இது வந்து சிவில் வழக்கு. சரி. அவங்க வந்து இது தீர்வு அங்க காண முடியாது. சரி ஓகே. அதனால போலீஸ் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு. சரி. அதனால நீங்க அப்படி எல்லாம் போகாதீங்க. இதுக்கப்புறம் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியம் எனக்கு புரிஞ்சிச்சு. கண்டிப்பா கோர்ட்லயே வந்து இதுக்கப்புறம் என்னோட நீதி நான் வாங்கிக்கிறேன். சரிங்க. சரிங்களா? அதுல சப்போர்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா கரெக்டான வழிபாடு. சரி. இப்ப அதுக்கு முயற்சி பண்ணுப்பா. சரிப்பா. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே.